பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குதிப அலைக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. இதா ஹதர அஹதகுமுல் மௌத், உங்களிலே ஒருவருக்கு மரணம் நெருங்கிவிட்டால், இன்தரக ஹைரன், அவர் செல்வத்தை விட்டு செல்வதாக இருந்தால், அல் வசிய்யத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மாரூஃப், பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படிக்கு அவர் வசியத்து செய்ய வேண்டும். அதாவது மரண சாசனம் செய்வது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களின் மீது இது கடமையாகும். ஃபமம் பத்தலஹு பாதமா சமியஹு, அந்த வசியத்தை மரண சாசனத்தை அவர் கேட்டதற்கு பின்னால் ஒருவர் அதை மாற்றினால், ஃபைன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனா, எவர்கள் அதை மாற்றினார்களோ அதனுடைய பாவம் அவர்களுக்கு தான். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் எல்லாத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். ஃபமன் ஹாஃப மின் மூசின் ஜனஃபன் அவ் இஸ்மன், வசியத்து செய்யக்கூடியவரிடம் இருந்து ஒருவர் பாரபட்சத்தினுடைய அநியாயத்தை ஒருவர் பயந்தால், அவ் இஸ்மன் அல்லது பாவத்தை அவர் பயந்தால், சம்பந்தப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஃபஸ்லஹ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர் சமாதானம் செய்து வைத்தால், ஃபலா இஸ்மா அலை, அவர் மீது குற்றம் இல்லை. இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிக்க மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் கிருபையாளனாகவும் அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசியத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, மரண சாசனத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதாவது தாய் தந்தையர்களுக்கு, உறவினர்களுக்கு மரணத்துக்கு முன்னால் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துருங்க, அத்தா அம்மாவுக்கு இதை கொடுங்க, உறவுக்காரவுகளில் இவங்களுக்கு இதை கொடுங்க, அவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி மரணத்துக்கு முன்னால் வசியத்து செய்யன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு இருக்கிறான். ஆனால் சரியான ஒரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது ஆரம்பமாக இறக்கப்பட்ட வசனம். இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலங்களில் இறக்கப்பட்ட ஆயத்து தான் இந்த ஆயத்து. சொத்துரிமையினுடைய ஆயத்து அது தனியாக இருக்குது. அந்த சொத்துரிமையினுடைய ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். ஸோ அதனால் இது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சட்டம். சொத்துரிமையினுடைய ஆயத்து எப்போ, அதாவது சொத்துரிமை ஆயத்துக்கு முன்னால், அந்த ஆயத்து இறங்குறதுக்கு முன்னால் மரண சாசனம் அப்படிங்கிறது வாஜிப், வசியத்துங்கிறது வாஜிப், கட்டாயம் செய்தாக வேண்டும். ஆனால் எப்போ சொத்துரிமையினுடைய சட்டம் இறங்கி விட்டதோ, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, சொத்துரிமையை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அந்த சொத்துரிமையினுடைய அந்த ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல இந்த ஆயத்து இருக்குது, இது மன்சூஹ் மீன், அதாவது கேன்சல் அப்படின்னு சொன்னால் திலாவத்தில் இருக்கும், குரானில் பார்த்தீங்கன்னா இருக்கும், குரானில் ஓதணும், அதை ஓதும்போது அது வரும். ஆனால் அதன்படிக்கு அமல் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் அமல் கிடையாது. அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஒவ்வொரு வாரிசுக்கும் அவரவர்களினுடைய உரிமைகளை மரணசாசனம் இல்லாமலேயே, வசியத்து இல்லாமலேயே அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். எங்கள் அத்தா சொல்லவே இல்லை, சொல்லாமலே மௌத்தா போயிட்டார். மௌத்தா போனாலும் உன்னுடைய உரிமை என்னவோ அது உனக்கு கிடைக்கும். ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமை என்னவோ அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த சட்டத்தின் பிரகாரம் அது கிடைக்கும். அதை அல்லாஹ் சொன்னதை மீறி அடித்து நவுத்தி அதை சாப்பிட்டுட்டு போகிறானுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அல்லாட்ட பதில் சொல்லணும், அது வேறு விஷயம். ஆனால் ஷரியத்தினுடைய சட்டம், அந்த சட்டத்தின் பிரகாரம் சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வாரிசுக்கும் அவரவர்களினுடைய உரிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இது மாதிரி ஒரு சட்டம் யாருக்கிட்டையுமே கிடையாது. இஸ்லாமில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கிறது. சுனன் போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸில்
நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுதுபாவில் ரசூலுல்லாஹ் சொல்கிறத நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு உரிமைதாரிக்கும் அவர்களுடைய உரிமையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டான். ஸோ அதனால் இனி எந்த வாரிசுக்கும் வசியத்து செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. என் மகனுக்கு இதை கொடுங்க, என் மவுளுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மௌத்தா போனின்னா ஆட்டோமேட்டிக்காக ஷரியத்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் அவர்களுக்கு சொத்து போகும். நியாயமான தர்மமான சட்டம் அப்படின்னு சொன்னால் ஷரியத்துடைய சட்டம் தான். அந்த சட்டம் பிரகாரம் சொத்தை பிரிச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. அதை விட்டுட்டு சொத்தை பிரிக்கிறத தாமதப்படுத்துனீங்கன்னா சொத்தெல்லாம் பிரிக்கக்கூடாது அப்படின்னு சில பேர்லாம் எங்கிட்ட ஒரு 2, 3, 4, 5 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு வைங்க, எங்கள் தாதா காலத்து சொத்து, எங்கள் முப்பாட்டனார் சொத்து, அதை கூட நாங்கள் இன்னும் பிரிக்காமல் இருக்கிறோம் ஜெத்து அப்படின்னு. அதில் என்னையா பெருமை? இப்போ நீ பிரித்து பார், எவ்வளோ சண்டை வருது, எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தெரியும். என்னென்ன சிக்கல் வரும் தெரியுமா? 1008 சிக்கல் வரும். முப்பாட்டனாருக்கு போய் டெத்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவான் அவன். டெத்து சர்டிஃபிகேட்டை எங்கே போய் வாங்குவீங்க? வாங்க முடியுமா? முடியவே முடியாது. எவனும் அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய சொத்துக்கள் கிடக்கு, அங்கங்கே கிடக்குது. எவனோ அனுபவிச்சுக்கிட்டு எவனோ உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் ஆட்டையை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரா, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய அடுத்த வேலை, அவர் அடக்கம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேல அவருடைய கஃபன் தஃபன் வசியத்து போக மிச்சம் இருக்கிற சொத்தை ஷரியத் முறைப்படிக்கு பிரித்து அவங்கவுங்களுக்கு உண்டானதை அவங்கவுங்கள்ட்ட கொடுத்துட்டு என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு விட்டுற வேண்டியது தான். பிரச்சனை முடிஞ்சிச்சு அதோட. இதை நீங்கள் போட்டு இழுத்துக்கிட்டு இருந்தீங்க, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவீங்க. நான் சொல்கிறது விளையாட்டு கிடையாது. நிறையா பேர் இரத்த கண்ணீர் வடித்து சொன்ன செய்தியை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ரைட்டு, தஃசீருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் சும்மா சொல்லிட்டேன் என்னுடைய ஆவேசத்தினால. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சூரத்துல் பக்கராவினுடைய அந்த சூரத்துல் பக்கராவை ஓதுனாங்க. அவங்க ஓதிட்டு இருக்கும்போது இந்த ஆயத்து வந்துச்சு, குத்திபா அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மவுத். இந்த ஆயத்து வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆயத்து மன்சூக், இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொன்னாங்க, ஆரம்பத்தில் வசியத்து செய்யணும். ஏன்னா அப்போ சட்டம் கிடையாது. ஆரம்பத்தில் யாருக்கு எவ்வளோ சொத்து அப்படின்னு சட்டம் கிடையாது. அதனால் எங்கள் அத்தாவுக்கு இவ்வளோ கொடு, எங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ கொடு, என் அண்ணன் தம்பிக்கு இதை கொடு, என் பொண்டாட்டிக்கு இதை கொடு, பிள்ளைக்கு இதை கொடு அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், நீ சொல்லியா வாயை திறந்து, இல்லை எழுதி வச்சுட்டாவது மௌத்தாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சொன்னான். அதுக்கப்புறம் மேலே அதை சில பேர் பண்ணுறானுங்க, சில பேர் பண்ணுறதில்ல. அது பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் மேலே எவன் அவன் வாரிசுகளில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கிறானோ, அதுக்கு கெட்டிக்காரன் என்ன, மலைமுழுங்கி பைய ஆட்டையை போடுறவன்னு அர்த்தம். ஆட்டையை போட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் பல பேருடைய ஹக்கு அடிப்படுது. இப்போ அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் மீராசுடைய சட்டம், சொத்துரிமை சட்டம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் செப்பரேட்டாக அது சம்மந்தப்பட்ட ஆயத்துகளை, அது இன்ஷா அல்லாஹ் வரும்போது நான் உங்களுக்கு அது சம்பந்தமான விளக்கங்கள் சொல்லுவேன். சொத்துரிமையினுடைய சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இறக்கினான். இவங்களுக்கு என்னென்ன பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ யாருக்கு அல்லாஹ் தஆலா சொத்துரிமையை பற்றி அல்லாஹ் சொல்லிட்டானோ, இவங்களுக்கு இவங்களோட இவ்வளோ பங்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா யார் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லிவிட்டானோ அவங்க சம்பந்தமாக வசியத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, மரண சாசனத்துடைய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஷரியத் முறைப்படிக்கு பிரித்தா, நான் அதை தான் சொல்கிறேன், ஷரியத் முறைப்படிக்கு பிரித்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, தொழுகை நோன்பு எல்லாம் எப்படி கட்டளையோ அது மாதிரி சொத்தை பிரிக்கிறதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. யாருக்கு சொத்துரிமை இல்லையோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு 1/3 வசியத் பண்ணிக்கலாம். 1/3 இந்த ஆயத்தில் அது ஒன்று தான் பாக்கி இருக்குது. 1/3 வசியத் பண்ணிக்கலாம். மொத்த சொத்தையும் வசியத் பண்ண முடியாது. மொத்த சொத்தையும் வசியத்து பேரில் கொடுத்துட முடியாது. 1/3 வசியத்து பண்ணிக்கலாம்.
அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்து இருக்கிறது இது மன்சூஹு தான். இதை மன்சூஹாக்கின ஆயத்து, கேன்சல் ஆக்கின ஆயத்து லிர்ரிஜாலி நசீபுன் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்து ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹஜ்ரத் அபு மூசா, சையத் இப்னு முஸையிப், ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அத்தா, சயீத் இப்னு ஜுபைர், முஹம்மது இப்னு சீரின், இக்ரிமா, ஸைத் இப்னு அஸ்லம், ரபீ இப்னு அனஸ், கதாதா, சுதி, முகாத்தில் இப்னு ஹையான், தாவூஸ், இப்ராஹிம் நஹை, ஷுரைஹ், ஸஹாக், ஸுஹ்ரி ரஹிமஹுமுல்லாஹு அஜ்மஈன், இந்த எல்லா உலமாக்களினுடைய கருத்து இதுதான். இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குத்திபா அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் ஆயத்து இருக்குது, இது மன்சூஹ், இது கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரில் அபு முஸ்லிம் அஸ்ஃபஹானி அவர்கள் மூலமாக ஒரு செய்தியை அவங்க கொண்டு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயத்து கேன்சல் இல்லை, மன்சூஹ் இல்லை, மாறாக இதனுடைய டீட்டெயிலை தான் அல்லாஹ் தஆலா சொத்துரிமையினுடைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது ஆயத்துடைய கருத்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், வசியத்து செய்கிறது ஃபர்லாக ஆக்கப்பட்டிருக்கிறது, மரண சாசனம் செய்யணும், யாருக்கு எவ்வளோங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறான், அதை நீ செஞ்சுட்டு போ. ஏன்னா ஷரியத்தை ஏற்றுக்கிட்டு நடக்கிறவன் தான் நடப்பான். சில பயல்கள்கிட்ட ஷரியத்தை பேசணும்னா என்ன சொல்லுவானுங்க, அதெல்லாம் பேசாதீங்க. அன்றைக்கி ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், அன்றைக்கி ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், அஜித்து நாங்கள் 2 பசங்க அஜித்து, எங்கள் கூட பொம்பளை பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க இருக்குது, அதுக்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் ஆம்பளைக்கு 2 பங்கு பொம்பளைக்கு 1 பங்குன்னு, எவ்வளோ ஏற்றுக்க மாட்டேங்கிறா அஜித்து, உனக்கு என்ன பங்கோ அதே பங்கை எனக்கு குர்ரான்னு கேட்குதுங்க, என்ன அஜித்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி பேசுகிற ஆளுகள்லாம் நிறையா இருக்கிறாங்க, காசுக்கு ரொம்ப ஆசைப்படுற ஆளுங்க. அதாவது அல்லாஹ் தஆலா ஆணுக்கு 2 பங்கு பொண்ணுக்கு 1 பங்குன்னு அல்லாஹ் கொடுத்ததுக்கு காரணம் நிறையா இருக்குது. ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் வந்து இன்னொருத்தவனோட டிபேட் ஆகி அவள் வந்து வாழ்ந்துட்டு போயிடுவாள், அத்தா அம்மா கூட, புருஷன் கூட, அண்ணன் தம்பிங்க கூட. ஆனால் ஒரு ஆம்பளையால் அப்படி வாழ முடியாது. ஆம்பளை அவன் தனியாக சம்பாதிச்சாகணும், அவனுக்கு செலவினங்கள் அதிகம், அவனுடைய தேவைகள் அதிகம், எல்லாமே அதிகம், எக்ஸ்ட்ரா தான். அவன் யார்கிட்டையும் போயிட்டு நிற்க முடியாது. அதனால் அவனுக்கு உண்டான பங்கு 2. பெண்ணுக்கு அப்படி கிடையாது, அவளுடைய செலவினங்கள் கம்மி. ஸோ அதனால் அவளுக்கு 1 பங்கு. இதுதான் ஷரியத்தினுடைய ஹிக்மத்து. இது புரிஞ்ச ஆளுகளுக்கு புரிஞ்சிச்சு, புரியாத ஆளுகளுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போது இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஷரியத்தை பற்றி பேசுனேன்னு சொன்னால் சில பயலுக ஏற்றுக்க மாட்டானுங்க. என்ன சொல்லுவானுங்க, ஷரியத்தெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பேசுகிற ஆளுகள்லாம் இருக்கானுங்க. இப்போ அந்த மாதிரி ஆளுக இருக்கிறதுனால எவன் சொத்தோ அவனையே வசியத் பண்ண சொல்கிறாங்க. அத்தா சொத்து அப்படின்னு சொன்னால், இப்போ அத்தா மௌத்தா போகிறதுக்கு முன்னால் அவர் உயில் எழுதி வச்சுட்டாருன்னா ஒரு பயலும் ஒன்றும் வாயை திறக்க முடியாது. அத்தா எழுதி வச்சுட்டாரு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாயை மூடிட்டு போயிடுவாங்க. அதனால் வசியத் ஒன்று எழுத்து மூலமாக, வாய் மூலமாலாம் இன்றைக்கி ஒன்றும் செல்லுபடி ஆகாது. சொல்கிறதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையான ஈமான்தாரினா வாய் வழியாக சொல்கிறதையும் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ அதெல்லாம் ஏமாத்துறானுங்க, நிறைய ஏமாத்துறானுங்க. அம்மா இவங்களுக்கு அதை கொடுக்க சொன்னாங்க, இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வாயில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லலை, யார்கிட்ட சொன்னாங்க, சும்மா புழுவாதியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிற ஆளுகள்லாம் இருக்காங்க. அப்போது கண்டிப்பாக வந்து வசியத்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ, இந்த யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் இத்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையின் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொத்துரிமையில் யார் யாருக்கு எவ்வளோ பங்கு அப்படின்னு அல்லாஹ் பேசியிருக்கான். அதன்படிக்கு நீ வசியத் செஞ்சுட்டு போ, நீ டாக்குமெண்ட் பண்ணிட்டு போ, நீ உயில் எழுதி வச்சுட்டு போ. இந்த மாதிரி இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் நிறைய முஃபஸ்ஸிரீன்களும் மோத்தபர் ஃபுகஹாக்களும் இதைத்தான் சொல்கிறாங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் சரியாகவும் எனக்கு படுது. ஏன்னா இன்றைக்கி காலம் அந்த மாதிரி கிடக்குது. காலம் ரொம்ப கெட்டு போய் அல்லாஹ் ரசூல் பேச்சுகளை வந்து முக்கியத்துவம் கொடுத்து கேட்குற ஆளுக இல்லை. ஷரியத்துன்னு சொன்னோம்னா அவன் ஆதாயத்தை தான் பார்க்குறானே தவிர ஷரியத்தை பார்க்குறது இல்லை. அதனால் செஞ்சே ஆகணும். இதை இப்படி செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் போயிடும்.
சில உலமா பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், வசியத்து அப்படிங்கிறது இருக்குதே அது வாரிசுகளுடைய விஷயத்தில் கேன்சலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய சொத்துரிமையை ஷரியத்து வழங்கவில்லையோ அவங்க விஷயத்தில் வேணும்னா வசியத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு சட்டம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நான் இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு என்ன புரியும்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஷரியத்தில் சொத்துரிமைகள் பெறக்கூடியவர்கள் அப்படின்னு ஜவில் ஃபுரூத் அப்படின்னு சொல்லி சொத்துரிமை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சில பேரை அல்லாஹ் தாலா வச்சுருக்கிறான். அசபாத்துன்னு சொல்லி சில உறவு முறைகள் இருக்கிறது. அந்த உறவு முறைகளுக்கு அசபாத் அப்படின்னு சொல்லப்படும். அசபாத்துடைய உறவு முறை எப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் அந்த சொத்துரிமையை அவருக்கு கிடைக்காது. இப்போ உதாரணமாக மகன் இருக்கும்போது பேரனுக்கு சொத்துரிமை கிடைக்காது. பேரனும் சொந்தம்தான், ஆனால் பேரனுக்கு சொத்து கிடைக்கணும் அப்படின்னா அத்தா இருக்கும்போது, அதாவது மகன் இருக்கும்போது பேரனுக்கு சொத்து கிடைக்காது, மகனுக்கு தான் சொத்து கிடைக்கும். அவன் அசபாத்தில் வருவான் பேரன், அவனுக்கு சொத்து கிடைக்காது. சொந்தம்தான், ஆனால் அவனுக்கு சொத்துரிமை கிடையாது. அதே மாதிரி வளர்ப்பு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வளர்ப்பு மகனுக்கு இஸ்லாம் சொத்துரிமை வழங்கலை. வளர்ப்பு மகன் அவன் வளர்ப்பு மகன் தானே தவிர அவனை தான் சொந்த மகனாக யாரும் சொல்லிக்க முடியாது. நான் அதைத்தான் நான் திரும்ப நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது யாருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது உண்மை இதுதான். வளர்ப்பு மகனை சொந்த மகன்னு சொல்லக்கூடாது. அவள் தாயை கொச்சப்படுத்துகிற மாதிரி அது செய்யவே கூடாது. அதனால் வளர்ப்பு பிள்ளைக்கு நீங்கள் சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உதாரணமாக மகன் இருக்கும்போது பேரனுக்கு சொத்து கிடையாது, சொத்துரிமை கிடைக்காது. பேரனுக்கு சொத்து கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில உறவுகள் இருக்குது. அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நேரத்தை தெரிஞ்சு வச்சா தானே செய்வாங்க, தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சு வைக்கணும் இதெல்லாம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, யாருக்கு ஷரியத் லா படிக்கு அவங்களுக்கு சொத்து கிடைக்காதோ அவங்களுக்கு 1/3 வசியத் பண்ணிக்கலாம். 1/3 அவங்களுக்கு நம்ம 1/3 தான் கொடுக்கணும்னு இல்லை, 1/3 விட கம்மியாக கூட கொடுக்கலாம். ஆனால் 1/3 விட ஜாஸ்தியாக கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா, அது வாரிசுகளுடைய சொத்து, அதில் நம்ம கையை வைக்க முடியாது. 1/3 நீங்கள் இந்த மாதிரி வளர்ப்பு பிள்ளைக்கு நீங்கள் சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பேரனுக்கு சொத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மௌத்துக்கு முன்னால் அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக டாக்குமெண்ட்டு பண்ணி ஆகணும். நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். வாய் வழியாக ஏற்றுக்குவாங்க பிள்ளைங்க அப்படின்னா வாய் வழியாக சொல்லி ஆகணும். இதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு சொத்து கிடைக்காது. அவங்களுக்கு மகன் இருக்கும்போது பேரனுக்கு சொத்து கிடைக்காது. பிள்ளைங்க இருக்கும்போது வளர்ப்பு பிள்ளைக்கு எங்கேருந்து சொத்து கிடைக்கும், அவனுக்கு சொத்து கிடைக்காது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சொத்து வேணும்னா நீங்கள் இதை செஞ்சு ஆகணும். நீங்கள் இதை செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வாரிசுங்களாக பார்த்து போனால் போகட்டும், அவனும் நம்ம அத்தா தானே வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களா பார்த்து கொடுத்தாதான். அவங்க எங்கே கொடுக்க போகிறானுங்க, கொடுத்தா கொடுத்தது, இல்லைன்னா இல்லைன்னா வாயில் போட்டு போயிடுவானுங்க. அதனால் இதை செய்யணும். தட் இஸ் லா. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஸஹாக், முஸ்லிம் இப்னு யஸார், அலா இப்னு ஜியாத் ரஹிமஹுமுல்லாஹ், இவங்க எல்லாரும் இதைத்தான் சொல்கிறாங்க. நானே என்ன சொல்கிறேன், சயீத் இப்னு ஜுபைர், ரபீ இப்னு அனஸ், கத்தாதா, முகாத்தில் இப்னு ஹையான் அவங்களும் இதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த உலமாக்களினுடைய இந்த கருத்துக்கு பின்னால் வந்த உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, இப்போ இந்த ஆயத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்து கேன்சல் இல்லை அப்படிங்கிறாங்க. குத்திபா அலைக்கும் இதா ஹதர, இந்த ஆயத்து இருக்குது, இது கேன்சல் இல்லை. மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதனுடைய டீட்டெயிலை தான் அந்த சொத்துரிமையினுடைய ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருக்கிறான். யாருக்கு எவ்வளோ சொத்து, நான் அதுதாங்க சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரொம்ப வளவலன்னு சொன்னால் உங்களுக்கு சரியாக புரியாது. அதனால் சுருக்கமாக யார் யாருக்கு சொத்துரிமை ஷரியத்து கொடுக்குது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் யாருக்கு கொடுக்கல, எந்த உறவுகளுக்கு ஷரியத்தில் கிடையாது, அவங்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட மாட்டாது. அப்போ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், யாருக்கு சொத்துரிமை இருக்குதோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சொத்து கிடைக்கும். மௌத்தா போனதுக்கப்புறமேல ஷரியத் படிக்க அவங்க சொத்தை பிரித்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக, எங்கள் அத்தா எனக்கு இவ்வளோ கொடுன்னு எங்கள் அத்தா சொல்லலை,
ஆனால் ஷரியத் முறைப்படிக்கு எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு என்ன தரணுமோ அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறான், அது எனக்கு கிடைச்சிடும். யாருக்கு கிடைக்காதோ அவங்களுக்கு நம்ம மரண சாசனம் அவசியம், வசியத்து என்பது அவசியம். ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு தரப்பு உலமாக்கள் பேசக்கூடிய அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், எல்லாம் பக்கம் பக்கமாக தான் தெரியுது. ஒரு சில பேர் அதை வசியத்து பண்ணுறதே தேவையில்லைங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தேவையில்லைன்னு நம்ம ஒரே அடியாக அதை ஒதுக்கிடவும் முடியாதுல்ல. ஏன் ஒதுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னால் காரணம் இதுதான். சில உறவுகள் இருக்குது, அவங்களுக்கு ஷரியத்து முறை அசபாத்துனா யாருன்னு சொன்னால் குரான் ஹதீஸில் சொல்லப்படாத உறவுகள். அந்த மாதிரி உறவுகளுக்கு நீங்கள் சொத்து கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் வசியத்து தான் பயன்படும். வசியத்து இல்லாமல் நீங்கள் இது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் சுத்தமாக டோட்டலாக வசியத்தே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேன்சல் பண்ணலாம் முடியாது. அதுதான் சில உலமாக்கள் இதை கேன்சலுங்கிறாங்க. அதாவது வசியத்தை யார் வாஜிபுன்னு சொல்கிறாங்களோ அவங்க பின்னால் இந்த சொத்துரிமையுடைய ஆயத்து இறங்குனதுக்கு அப்புறமேல இதை அவங்க கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது. ஹதீஸில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு உரிமைக்காரனுக்கும் அவனுடைய உரிமையை அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டான். அல்லாஹ் தாலா சொன்னதுனால வாரிசுகளுடைய விஷயத்தில் வசியத்து கிடையாது. வாரிசுங்க விஷயத்தில் நீங்கள் வசியத்து பண்ணாதீங்க. யார் அல்லாஹ் தாலா இருக்கிறானே சொல்லலையோ, யாரை பற்றி குரான் ஹதீஸில் வரலையோ அவங்க விஷயத்தில் கண்டிப்பாக வசியத்து அவசியம். வசியத்து நீங்கள் செஞ்சால் தான் அவங்களுக்கு சொத்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆனால் 1/3 தான் அதில் பண்ண முடியும். அந்த வசியத்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். அதாவது ஒரு மதரசாவுக்கே நீங்கள் வசியத் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஒரு மதரசாவுக்கு மொத்த சொத்தில் 1/3, ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு 1/3 மொத்த சொத்தில் 1/3 கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுக்க முடியும். அதே மாதிரி அடிப்படையில் வளர்ப்பு மகனுக்கு கொடுக்கணுமா கொடுக்கலாம். மகன் இருக்கும்போது பேரனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, பேரனுக்கும் கொடுக்கலாம். இது வசியத் அடிப்படையில் தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஷரியத்துலான்னு சொல்லி அதில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் சில பேருக்கெல்லாம் பங்கு கிடைக்காது. அந்த பங்குக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதனால் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹதீஸில் இருக்குது, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லீமும் இருக்கின்றானே வசியத்து இல்லாமல் 2 இரவுகள் கழிப்பது அவனுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. அதாவது நம்மக்கிட்ட நம்ம இருக்கிற சொத்தில் யார் யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத நம்ம எழுதி வைக்கணும். வாரிசுகளுக்கு உண்டானது அது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மற்ற யாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த அடிப்படையில் ஒன்றுமே இல்லைங்க, கடனையாவது வசியத் பண்ணணுமா இல்லையா? ஒன்றுமே பண்ணுறதில்ல, எல்லாம் ரகசியம்னு வாழ்நாள் முழுக்க ரகசியத்தை காப்பாற்றி ஒரு நாளைக்கு மௌத்தா போயிட்டீங்கன்னா அந்த ரகசியமாகவே இருந்துடும். கடனை வாங்கிக்கிட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதில்ல என்ன கடன் இருக்குது ஏது கடன் இருக்குன்னு. இவங்க மௌத்தா போனதுக்கு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அத்தா ஏதாவது கடன் வாங்கியிருந்தாருன்னா எங்கள்கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்லி தெரியாது. யார்கிட்ட என்ன கடன் வாங்கியிருக்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியாது. என்ன பிள்ளைய பொண்டாட்டிக்கிட்ட என்னங்க மறைக்க வேண்டியது கிடக்குது? சொல்லுங்கள், வாங்கின கடன் சொல்லுங்கள், இது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன், மௌத்தா போயிட்டேன்னா இதை விற்று இதை கொடு அப்படின்னு ஏதாவது சொல்லி வைங்க. ஒன்றுமே சொல்லாமல் மௌத்தா போயிட்டோம்னா, நான் இதை கேள்விப்பட்டேன், கேட்டாங்களாம் இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கிறாரு கொடுங்க அப்படின்னு. யார் கடன் கொடுத்திய கபரில் கிடக்கிறாரியா, போய் கேளு கபரில் போய் அப்படின்னு. அந்த மாதிரி பயல்கள்லாம் இருக்கானுங்க. அதனால் சொல்லணும், இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால் வசியத்து அப்படிங்கிறது 2 இரவுகள் வசியத்து இல்லாமல் தூங்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸில் இருக்குது. அறிவிப்பாளர் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் நான் எப்போ கேட்டேனோ அப்பையில் இருந்து வசியத்து இல்லாமல் நான் இரவு கழிக்கிறதே கிடையாது. சொத்தில் இதை இவங்களுக்கு கொடுங்க, இது மாதிரி கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடனை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்படி எழுதி வச்சுட்டு தான் அவர் தூங்குவாராம். இது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்களுடைய பழக்கம். சொந்த பந்தங்கள் உறவு முறைகள் அவங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸுகள் எல்லாத்துலேயுமே
அது வந்திருக்குது. ஹதீஸில் கூட இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஹதீஸ குதுசி, ஆதமுடைய மக்கா, எந்த செல்வத்தை நீ என்னுடைய பாதையிலே செலவழிக்கின்றாயோ நான் அந்த செல்வத்தின் மூலமாக உன்னை பரிசுத்தப்படுத்துகின்றேன். உன்னுடைய மரணத்துக்கு பின்னாலும் என்னுடைய நல்லடியார்களுடைய துவாவிலே உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன். நல்லடியார்களுடைய துவாவிலே உன்னை நான் சேர்த்து கொள்கிறேன். இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் சுருக்கம் விஷயம் இதுதான். ஷரியத்து சில பேர்களுக்கு சொத்துரிமை வழங்குது. சில பேரை பற்றி குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படலை. அவங்க தான் அசபாத். முதல்ல இந்த அசபாத் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால், கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால், வளர்ப்பு பையன் இருக்கிறான், ரொம்ப நமக்கு ஹித்மத்து செய்கிறான், ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறான், அவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் மௌத்தா போயிட்டீங்கன்னா அந்த பயலுக்கு ஒரு நயா பைசா கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அதனால் நீங்கள் மரண சாசனம் செய்ய வேண்டும். செஞ்சாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதே மாதிரி மகன் ஹயாத்தாக இருக்கிறான், மகன் ஹயாத்தாக இருக்கும்போது பேரனுக்கு சொத்து கிடைக்காது. அப்படிங்கிறப்ப நீங்கள் பேரனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேரனுக்கு நீங்கள் வசியத்து பண்ணி ஆகணும். நீங்கள் ஏதாவது பண்ணால் தான் அவனுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மகன் சாப்பிட்டு போயிடுவானே தவிர பேரனுக்கு அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அது மாதிரி சில உறவுகள் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தமாக நம்ம வசியத் பண்ணணும்னா வசியத் பண்ண. இதுதான் இந்த ஆயத்தினுடைய. மற்றவங்களுக்கு வசியத்து பண்ணாட்டியும் ஷரியத்து முறைப்படிக்கு அவங்களுக்கு என்ன போய் சேரணுமோ அது போய் சேர்ந்துடும். இன்னும் விளக்கங்கள் சொல்லணும். இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நான் பார்க்கலாம், கொஞ்சம் சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ